அன்புடையர் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் வட்டம் கோவில்புறநல்லூர் என்று அழைக்கும் கோழியனூர், விழுப்புரத்திலிருந்து சரியாக 8 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னன்னு சொன்னால், ராமாயண காலத்தில் வாலியினால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலம். வாலி தினந்தோறும் 4 திசைகளில் சிவபெருமான பூஜித்து 108 இடங்களில் சிவபெருமான பூஜித்து அதுக்கப்புறம் அரசாட்சி பண்ணதா வரலாறு. அந்த ஆலயங்களில் இந்த ஆலயம் மட்டும் மேற்கு முகமாக அமையப்பெற்ற ஸ்தலமாகும். இந்த ஆலயத்தில் என்ன விசேஷம்னா, வாலி பூஜை பண்ணக்கூடிய காலத்தில் இந்த ஆலயத்தில் யார் வந்து தொழுதாலும் அவங்களுக்கு பூர்வ ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு பூஜை பண்ணதா வரலாறு. அதனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பூர்வ ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஆலய வாலீஸ்வரர் எம்பெருமான் நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கார். இங்கே சனி பகவான் வந்து வாலினால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். இலங்கை ராவணன் அழிவதற்காக தென்முகமாக இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா வரலாறு. ராவனுடைய ஆட்சி காலத்தில் நவகிரகங்களால் ஆபத்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு ஒரு அசரீரி அதனால ஏற்பட்டதுனால அந்த தாக்கத்தினால் நவகிரகங்களாம் சிறையில் அடைக்க சொல்லி ராவணன் உத்தரவிடுறான். அந்த உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க நவகிரகங்கள். சூரியன், சந்திரன், குலகுருவா இருக்கிற சுக்கராச்சாரியர் தவிர்த்து அனைத்து கிரகங்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ சனி பகவானுடைய பார்வைப்பட்டா நமக்கு வந்து தொந்தரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வரருடைய பார்வை படக்கூடாதுன்றதுனால அவருடைய முதுகு மேலே ஏறி தன்னுடைய சிம்மாசனத்துக்கு படிக்கட்டாக பயன்படுத்தி, நவகிரகங்களை படிக்கட்டாக பயன்படுத்தி முதுகு மேலே ஏறி போனதாக வரலாறு. அப்போ சனீஸ்வரருக்கு கடுமையான கோபம், எப்படியாவது அவர் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்துட்டு அவரால் செய்ய முடியாது. அதனால சனி பகவான் வந்து காத்துக்கிட்டு இருக்கார், எப்படியாவது அவர் தண்டிக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு காலத்தில் வந்து தேவர்கள்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. ராவனுடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு ஏற்பட்ட தொந்தரவுனால தேவர்கள்லாம் ஆலோசனை பண்ணுறாங்க. சனியினுடைய பார்வைப்பட்டால் தான் அவருக்கு அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அசரீர் ஏற்படுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, சனி பகவானை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நாரதர் மூலயமா ஏற்பாடு பண்ணுறாங்க. நாரதரும் போய் பேசி சனி பகவானை மீட்டு கொண்டு வர, சனி பகவானை மீட்டு கொண்டு வந்தால் அவருக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்றதுனால வாலி அன்றாடம் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல, அதாவது வாலியிடம் ஒரு காலத்தில் ராவணன் யுத்தம் பண்ணி தோத்து போகிறான். அதனால வாலி வந்து போகக்கூடிய இடத்துக்கோ வாலி வரக்கூடிய இடத்துக்கோ ராவணன் வருவதே கிடையாது. அதனால இந்த பொறுப்பை வந்து வாலியிடம் ஒப்படைக்கிறாங்க. உன்னுடைய பார்வையில் உன்னுடைய இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானை வாலியிடம் ஒப்படைக்கும் போது அவர் இந்த ஆலயத்தில் தேர்ந்தெடுத்து இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா வரலாறு. அதனால இங்கே சுவாமியை வந்து தனி சனீஸ்வரராக நவகிரகங்கள் இல்லாமல் தென்முகமாக இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதா வரலாறு. விசேஷமான பரிகார ஸ்தலம். இங்கே சனி பகவானோட ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அந்த மாதிரியான ஒரு விசேஷமான கூர்மாங்க சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னால் விரைவாக செய்து கொடுப்பவர். எந்த ஒரு காரியத்தையும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டாங்கன்னா, ராவணன் அழிவதற்காக இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கார். அதாவது உன்னுடைய பார்வை சீக்கிரமாக செலுத்தி அவனை அழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக, வேகமாக செய்யணும், விரைவாக செய்யணும் அப்படின்றதுக்காக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டதா வரலாறு. அதனால இந்த ஆலயத்தில் கூர்மாங்க சனீஸ்வரர் வந்து பக்தர்கள் அருள்பாலிக்கிறார். எல்லாருக்கும் விரைவாக அவங்க பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வல்லமை படுத்த இந்த எம்பெருமான் சனி பகவான் கூர்மாங்க சனீஸ்வரராக இருந்து இங்கே நமக்கு ஆட்சி அருள்பாலிக்கிறார். அதனால இந்த ஆலயத்தில் வந்து ராமாயண காலத்தில் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாகும். இது மன்னர்கள் காலத்தில் 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் நரசிம்மவர்மர் காலத்தில் இந்த கோயில் உருவாக்கப்பட்டதா வரலாறு. 995 ராஜராஜ சோழர்கள் 1347 விஜயநகர பேரரசு சம்புராயர் காலத்துலலாம் இந்த ஆலயத்தில் செப்பனிட்டு கும்பாபிஷேகம் திருப்பணிகள் எல்லாம் செய்து பண்ணியிருக்காங்க. விசேஷமான பரிகார ஸ்தலம். 1347க்கு பின் இந்த கோவிலில் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற்றதா தெரியல. ஏன்னா முகலாயர்களும் கிறிஸ்தவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் பின்தங்கி இருந்திருக்கு. இப்போ சமீப காலமாக 2023 இந்த ஆலயம் செப்பனிட்டு கும்பாபிஷேகம் ஊர் பொதுமக்களால் அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சியினாலையும் அந்த கோயில் செப்பனிட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. விசேஷமான பரிகார ஸ்தலம். இந்த ஆலயத்தில் வந்து அனைத்து பக்தர்களும் சுவாமியுடைய தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து எல்லாமல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு திருவருளுக்கு பாத்திரமாகும்படி அன்புக்கு வந்து கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.